திரு பிரதமர் மோடி இந்தியாவின் ஆன்மாவை சூறையாடி கொண்டிருப்பவர், ஏழை மக்களின் கனவில் கல்லறிந்த ஒரே பிரதமர். ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சியை உடைத்து நொறுக்கி உருக்குலைத்து ஆட்டம் போடுகிறது தான் பிஜேபியினுடைய லாஜிக். மாநில அரசோட செயல்பாட்டுல ஆளுநரோட தலையீடு எப்படி பார்க்கறீங்க? ஆளுநர் அறிக்கை கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் மோசமாக இல்லை. இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மாடல் ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை சவால் விடுவதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டதுதான். பிஜேபியை தொட்டு பார்த்தது மட்டுமல்ல, துடைத்தெறிந்து தூக்கி தூர போட்டவர்கள் தமிழர்கள். இல்ல, அவர் தேவர் குரு பூஜை நடைபெறுகிற நாள் 30ஆம் தேதி, சசிகலா அம்மையார் 29ஆம் தேதியே போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமதி வி.கே. சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்ப்பது பற்றி சரிதான் அப்படின்னு இன்று டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரே இதை சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த கட்சி ஒற்றை தலைமையை நோக்கி நகர்வதற்கு தொடங்கிவிட்டது என்பதற்கு ஒரு நல்ல சமிக்ஞை. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என்று போட்டிருப்பதன் மூலம் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. மிஸ்டர் ஜெயக்குமார் சரித்திரத்தின் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்படுவார். துரை வையாபுரி தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்காரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? உத்தரவு போடுவதற்கு வரவில்லை, துரை வைகோ ஊழியம் செய்ய வருகிறார். திரு சீமான் அவர்களுடைய பேச்சு நாளடைவுல பிஜேபியோட ஜெராக்ஸ் மாதிரி தெரியுது. பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் அவனே பிஜேபியின் கைக்கூலி. சீமான் தமிழக அரசியலில் ஒரு வாடகை மனிதன். அந்த வாடகை மனிதன் அதிக நாள் வண்டியை ஓட்ட முடியாது. மதிமுக மேடையில திரு நாஞ்சில் சம்பத்தோட அதிரடி பேச்சுக்களை நாங்க எதிர்பார்க்கலாம். திரு இபிஎஸ் அவர்கள் சூரியனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாஸ் விடுறாரு. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி அழுவார் இல்லாமல் அழுகி சாவான். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் தம்பி. அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதிமுகவில் சசிகலாவை சேர்ப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு கூடி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றார். இந்த இரண்டுமே இரண்டு முனையில இருக்கு. இது எதனோட வெளிப்பாடா பார்க்கிறீங்க? இந்த விளையாட்டின் பின்னணியில் பாசிச சக்திகள் இருக்கின்றன. ஊர் பேர் தெரியாத ஒரு பேரொழியை இந்த நாட்டின் முதலமைச்சர் என்கிற உயர்ந்த பீடத்தில் உட்கார வைத்தவரை கட்சியை விட்டே நீக்கிவிட்டேன் என்று அறிவித்திருப்பதன் மூலம் அறம்பிறழ்ந்த நடவடிக்கை ஒன்றை அரங்கேற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்தியாவின் விடுதலை போரில் கல்கத்தாவில் அதற்கு முகம் தந்த சிராஜுத்தலாவை மீர்ஜாபர் காட்டி கொடுத்தார். தெற்கு சீமையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கனவில் கல்லறிந்த கட்டப்பொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தார். இதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என சொல்லி பாவப்பட்ட மக்களின் பாரசிலுவை சுமந்த இயேசுவை அவருடைய சீடராக இருந்த யூதாசை வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்தார். கொங்கு சீமையில் கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை திசை அதிர திணறடித்த தீரன் சின்னமலையை அவன் சமையல்காரன் காட்டி கொடுத்தான். ஆனால் துரோகத்தின் சுவடுகள் வரலாற்றில் எங்கெல்லாம் பதிந்திருக்கின்றன என்று
ஒரு மாணவராக படித்திருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் என்று முடிசூட்டி அழகு பார்த்தவரையே இந்த நாட்டில் தூக்கி தூர எறிந்த இந்த துஷ்டத்தனத்திற்கு ஈடான ஒரு துரோகத்தை வரலாற்றில் நான் பார்க்கவில்லை, படிக்கவில்லை. அவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் ஓபிஎஸ் தலைமை கழக நிர்வாகிகள் கூடி ஆலோசிப்போம் என்று சொல்வதன் மூலம் அவருடைய மனம் ஒரு மறுபரிசீலனைக்கு தயாராகி வருகிறது. ஏற்கனவே நிகழ்த்திய தர்ம யுத்தத்திற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார். எப்படியாவது அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை, விளிம்பி நிலை கொண்ட மக்களின் நம்பிக்கைக்குரிய அந்த மகத்தான பேரியக்கத்தை, சரியோ தவறோ திராவிட இயக்கம் என்ற முகவரியோடு இயங்குகிற அந்த அமைப்பை, அறிஞர் அண்ணா அவர்களினுடைய படத்தை கொடியில் போட்டிருக்கின்ற அந்த இயக்கத்தை இரண்டாக பிளந்து விடுவது என்று இன்றைக்கு பிஜேபி எடுத்திருக்கிற முடிவுக்கு பின்னால் எடப்பாடி நிற்கிறார். அந்த முடிவை ஏற்க முடியாத மனநிலையில் தத்தளிக்கிறார் ஓபிஎஸ். இதுதான் உண்மை. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் நேற்று தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்காங்க. சசிகலா அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் சாதகமா அமையுமா அல்லது அதிமுகவை வெற்றிகளா இரண்டா பிளப்பதற்கு சாதகமா அமையுமா? இரண்டாக பிளப்பது அவருடைய நோக்கம் அல்ல. அந்த கட்சி வென்றாக வேண்டும், ஒன்றாக வேண்டும் என்பது அவரது திட்டம். ஓகே. அதனால்தான் பொது தேர்தலில் கூட அவர் தன்னுடைய பங்களிப்பை வழங்காமல் அமைதி காத்தார். தன்னால் தன்னுடைய கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கும் எந்தவித ஊனமும் வந்துவிடக் கூடாது என்று அவர் காட்டிய அக்கறை அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்தது. ஆகவே அந்த கட்சியை ஒன்றுபடுத்தத்தான் நினைப்பார். அதை ஒன்றுபடுத்தக்கூடியது மிகப்பெரிய போராட்டம். அவர் எந்த கப்பலில் கால் வைத்தாலும் அந்த கப்பலுக்கு இன்றைக்கு பிஜேபி தீ வைக்கிறது. எந்த கப்பலிலும் அவர் ஏற முடியவில்லை. ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கை அவரை இயக்குகிறது. ஒரு தைரியம் அவருடைய நெஞ்சில் இருக்கிறது. வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறார். துணிச்சலாக அதிமுக கொடியை ராமாவரம் தோட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்த வீட்டில் ஏற்றி வைத்துவிட்டு, மக்கள் திலகத்தின் பெயரன் எழுதிய நான் அறிந்த எம்ஜிஆர் என்கிற புத்தகத்தை வெளியிட்டு, கல்வெட்டிலும் அன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என்று போட்டிருப்பதன் மூலம் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. இப்படி போட்டதற்கு பிறகும் இந்த வெட்கம் கெட்டவர்கள் முதலில் கொஞ்சம் நாணி இருக்க வேண்டும். அவர்கள் நாணமாட்டார்கள். ஏனென்றால் நாண வேண்டும் என்றாலும் எஜமானர்களின் உத்தரவு அவர்களுக்கு வர வேண்டும். ஆனால் இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுவார் என்றே நான் நம்புகிறேன். ஆனா திருமதி வி.கே. சசிகலா அவர்களோட கொள்கை, அந்த பாலிசி பாத்தீங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற பாலிசியில் இருக்கும்போது, திரு இபிஎஸ் அவர்கள் சூரியனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாஸ் விடுறாரு, அங்க ஒரு ஓமையை ஏற்படுத்துறாரு. அந்த அந்த நேரத்தை, அந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இது அநியாயத்தின் உச்சம். இது வக்கரத்தின் வெளிப்பாடு. இது ஒரு நயவஞ்சகத்தினுடைய சாட்சி. அவன் தன்னை சூரியனாகவும் சசிகலா அம்மையாரை நாயாகவும் சித்தரிக்கிறான். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்னென்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. எடப்பாடி பழனிசாமி அழுவார் இல்லாமல் அழுகி சாவான், இப்படி அவரை சொன்னதன் மூலம் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக விளங்குகிற அவரை காயப்படுத்த வேண்டும் என்று கருதி வரம்பு மீறி பேசியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இதை
திரும்ப பெறுவது நல்லது. இல்லாவிட்டால் அறமே கூற்றுவனாக மாறுவான் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு தவழ்ந்து போய் தான் அவங்க காலில் விழுந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லா சேனல்லையும் வெளிப்பட்டது, நிறைய மீம்ஸ் எல்லாம் பேசப்பட்டது. அதெல்லாம் அவர் மறந்துருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்க முடியாது. ம். ஒரு குற்ற மனப்பான்மை அவனை குத்தி கிழித்துக் கொண்டே இருக்கும். ம். அவருடைய நெஞ்சிலும் கண்ணிலும் இருந்து அந்த நினைவுகள் நீங்காது. ஓகே. இன்னும் சொல்ல போனால் வி.கே. சசிகலா அம்மையாரின் எதிரில் நின்று நிற்பதற்கான ஆண்மையும் கிடையாது, ஆன்மபலமும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஓபிஎஸ் கொடுத்த அந்த பேட்டிக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் பைட்டை கொடுத்திருந்தாரு. சசிகலாவை எதிர்த்துதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் பண்ணாரு அப்படின்றத மறந்துடக்கூடாது அப்படின்னு அவர் திரும்ப அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜெயக்குமார் ஒரு மன நோயாளியை போல உளறுகிறார். மனநோயாளிங்களா? ஓகே. மன நோயாளியை போல உளறுகிறார். ஓகே. நிலைமைகள் சரியாக தெரிந்ததற்கு பிறகும் தெரியாதது போல் நடித்து காட்ட வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவரை நெருக்குகிறது. ஆகவே ஒரு வல்லாதிக்கத்தின் குரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக ஜெயக்குமார் அதிமுகவில் இன்றைக்கு இருக்கிறார். தொடர்ந்து வாகை சூடிய ராயபுரத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் வீழ்த்தப்பட்ட மிஸ்டர் ஜெயக்குமார் சரித்திரத்தின் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்படுவார். ஆமா, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி வந்து அங்க சட்டமன்ற உறுப்பினரா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆமா, நீ எந்த பக்கம் என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய அரசியலில் அவனை அடையாளம் காட்டுவது. இன்றைக்கு ஜெயக்குமார் துரோகத்தின் பக்கம் நிற்கிறார், அநியாயத்தின் பக்கம் நிற்கிறார், வஞ்சகத்தின் பக்கம் நிற்கிறார். நியாயப்படுத்துவதற்கு முடியாமல் தடுமாறுவதை அவர் பேசும் பொழுது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஜெயக்குமாருக்கும் பாவம் மன்னிப்பில்லை என்பதை சொல்லி வைக்கிறேன். அண்ணா காட்டிய வழியில கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு அந்த மூணுத்தையும் தலைவர் முதல் தொண்டர் வை அந்த ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இது டைரக்டா இபிஎஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலடி கொடுத்த ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பன்னீர்செல்வம் நேரடியாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அவர் கடமை மறந்திருக்கிறார். பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்லிய பொழுதே அந்த கட்சியின் எதிர்கட்சி தலைவர் எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும். தங்களுடைய அதிருப்தியை அப்பொழுதே அவர் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். வெளிப்படுத்துவதற்கு ஓபிஎஸ் முன் வந்தாலும் ஓபிஎஸ்க்கும் அவர்தான் இன்றைக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்க வேண்டும். ஆகவே கடமை தவறி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இல்லை என்பதை நாடு முழுக்க நாளும் நடக்கிற சம்பவங்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு தனிமனித இராணுவமாக இயங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு தனிமனித இராணுவமாக இயங்கிய ஜெயலலிதா அவர் இருக்கிற கட்சியில் இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் ஆகி இருக்கிறார். அதை தாண்டி அந்த கட்சி கண்ணியத்தையும் இழந்து விட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது, சிறுபான்மை மக்களை நேசிப்பதாக இருந்தால் நீ அன்றைக்கு அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்க வேண்டும். ஆனால் வெளிநடப்பு செய்தாய். பிஜேபி வெளிநடப்பு செய்தால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை போல ஓராண்டுக்கு மேலாக கொதிக்கிற வெயிலில், கொட்டுகிற பனியில், தலைநகர் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிற வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற விவசாயிகளின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற வகையில் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அன்னை தமிழகத்தின் முதலமைச்சர் துணிச்சலாக ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வருகிற பொழுது
அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் வெளிநடப்பு செய்கிறார், இவர்களும் வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால் கட்சி கண்ணியத்தை இழந்து விட்டது. அதைத்தான் அவருடைய மொழியில் அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுவதாக நான் கருதுகிறேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்ப்பது பற்றி தலைமை கழக நிர்வாகிகள் கூடி ஆலோசனை எடுப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் கூறியது சரிதான் அப்படின்னு இன்று டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட அமைப்பு செயலாளராக இருந்த ஜேசிடி பிரபாகரனும் அந்த விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இத அதிமுக ஒற்றை தலைமை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஜேசிடி பிரபாகரன் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆமா. அந்த கட்சியில ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர் அவர். அவரே இதை சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த கட்சி ஒற்றை தலைமையை நோக்கி நகர்வதற்கு தொடங்கி விட்டது என்பதற்கு ஒரு நல்ல சமிக்ஞை. ஓகே. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஒற்றை தலைமை என்பது நாம எதிர்பார்க்கலாம்? இப்போது பேரூராட்சி மன்றங்களுக்கும் நகராட்சிக்கும் தேர்தல் வருகிறது, மாநகராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளை வாகை சூடிய கட்சி இந்த கட்சி. இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஊரகங்களில் கூட அது துடைத்து எறியப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சியின் கடைக்கொடி தொண்டன் இனிமேல் அவன் களமாட வேண்டுமானால் அவனுக்கு கொஞ்சமாவது தன்னம்பிக்கையும் தலைமையின் மீது மதிப்பும் பெற வேண்டும். ஆகவே அந்த இடம் நோக்கி அந்த கட்சி நகருவதற்கு உடனடியாக அந்த முடிவை அவர்கள் எடுத்தால் மட்டும்தான் பிஜேபி கட்சி தமிழக அரசியலில் ஊடுருவாமல் தற்காத்துக் கொள்ள முடியும். ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சியை உடைத்து நொறுக்கி உருக்குலைத்து அந்த கட்சியினுடைய அழிவில் நின்று கொண்டு ஆட்டம் போடுகிறது தான் பிஜேபியினுடைய லாஜிக். அதற்கு இடம் கொடுக்காமல் பிஜேபியை தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டுமானால் ஒரு அரணாக அதிமுக தான் இருக்க முடியும் என்று என்னை போல திராவிட இயக்கம் குறித்து சிந்திக்கிறவர்கள் கருதுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆகவே ஒற்றை தலைமைக்கு அந்த கட்சி விரைந்து வர வேண்டும். துரோகிகள் வேரோடும் தூரோடும் கல்லி எறியப்பட வேண்டும். நடைபெற உள்ள அந்த தேவர் குரு பூஜையில தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பேசப்படுது. அன்றைக்குதான் அந்த புள்ளியாரசு போடப்படாதான் பேசப்படுது. அதை நம்ம எடுத்துக்கலாமா அந்த விஷயத்த? கண்டிப்பா இல்ல, அவர் தேவர் குரு பூஜை நடைபெறுகிற நாள் 30ஆம் தேதி. ஆமா ஆமா. ஆனா அவ சசிகலா அம்மையார் 29ஆம் தேதியே போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஓகே, தெரியுமா அது உங்களுக்கு? இல்ல சார், அந்த நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். அவங்க 29ஆம் தேதி ஒரு நாள் முன்கூட்டியே போறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா 30ஆம் தேதி எல்லா கட்சியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. ஆனா 29ஆம் தேதி அவர்கள் போறது அந்த எல்லா கட்சிகளும் கூட்டமாக வருகிற இடத்தில் தான் தனித்து விடப்படக்கூடாது என்று சொல்லி கருதியோ என்னமோ அவர்கள் 29ஆம் தேதியே போவதாக இருக்கிறார்கள். ஓபிஎஸ் தங்க கவசத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஓபிஎஸ் சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அன்றைய தினம் குறிக்கிடுறது மன்னிக்கணும்யா, அன்றைய தினம் கண்டிப்பா ஒரு முக்கிய தலைப்புச் செய்தியை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்கலாம். ஓகே. மதிமுகவுல திரு வைகோ அவர்களுடைய மகன் துரை வையாபுரி தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்காரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரிசு அரசியல்லாம் மாறி எல்லாரும் பேசுறாங்க, நாம எப்படி இத புரிஞ்சுக்க? நான் இதை வாரிசு அரசியலாக பார்க்கவில்லை, இது ஒரு வரலாற்று அரசியல். ஏன்னா மதிமுக ஆளுகிற கட்சி ஆகிற இடத்தில் அது இல்லை. என்னை கேட்டால் என் கண்ணு கட்டிய தூரம் வரை அது ஆளுங்கட்சி ஆகும் என்று நம்புகிற நிலையில் அந்த கட்சி இல்லை. அது போராடுகிற கட்சி, தமிழர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற கட்சி, உலகளாவிய தமிழர்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கிற கட்சி. ஆகவே வாரிசு என்றால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு ஒரு வாரிசு வருவான். ஆனால் இது போராட பிறந்த கட்சி. தலைவர் வைகோவினுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளவும்
அவருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஒரு கருவியாக இயங்குவான் துரை வைகோ என்று நான் கருதுகிறேன். மதிமுக தன்னுடைய இலக்கை எட்டுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த பயணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தம்பி கடமையாற்றுவான், களமாடுவான் என்று நான் நம்புகிறேன். இதை வாரிசு அரசியலாக பார்க்கவில்லை. ஒரு மதிமுக என்கிற இயக்கமும் தமிழ்நாட்டில் வலிவோடு இருந்த இயக்கம், அது இன்றைக்கு வலிவு குறைந்திருக்கிறது. அதனுடைய பொலிவு என் கண்ணுக்கு முன்னாலேயே வாடி இருக்கிறது. அந்த கட்சி களைத்து போயிருக்கிறது. சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு வைகோவும் கொஞ்சம் இளைத்துத்தான் போயிருக்கிறார். ஆகவே சுமைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார். உத்தரவு போடுவதற்கு வரவில்லை துரை வைகோ, ஊழியம் செய்ய வருகிறார். தனியார் தொலைக்காட்சியில் 4 நாட்களுக்கு முன்பு துரை வையாபுரி அவர்கள் வந்து அந்த ஒரு சிறப்பு நேர்காணலை கொடுத்திருந்தாரு. அதுல வந்து எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு முடிவு, எனக்கு விருப்பமே இல்லை, அரசியலே ரொம்பவே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அந்த 3 விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி போன்ற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது போன்ற தலைவர்கள்லாம் அரசியல் கட்சி தலைவர் பேசி நான் பார்த்ததும் கிடையாது, யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒருவர் திறம்பட ஒரு தலைமை பொறுப்புல இருந்து நிர்வகிக்க முடியும், செயல்பட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவர் ஒரு எம்பிஏ பட்டதாரி. ஓகே, ஆமா. ஒரு கனடா நாட்டில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றியவர் அவர். அதை தாண்டி வாணிகம், வர்த்தகம் என்று தன்னுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொட வேண்டும் என்று ஒரு கனவு கண்ட இளைஞன் தம்பி துரை வைகோ. 2001 வைகோ பொடா சட்டத்தில் கைதாகி சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் கலிங்கப்பட்டி பொங்கல் விழாவில் நான் தான் சீஃப் கெஸ்ட். அந்த விழாவில் அவர் என்னோடு பேசினார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அந்த மேடை தயக்கம் அவரிடத்தில் இல்லை. தங்குதடை இல்லாமல் சொற்கள் தாவி வந்தது. இரவு நிகழ்ச்சி முடித்துவிட்டு சிற்றுண்டி சாப்பிட்டு இருக்கிற பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், மிகுந்த கடுமையான பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்திற்கு நீங்களும் உதவலாம், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இன்னொரு திசையில் பயணிக்கலாம், உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் பேச்சிலேயே நான் உள்வாங்கிக் கொண்டேன். என்னோடு கூட வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் என்று அழைத்தேன். இல்லைன்னா எனக்கு அதிலே ஆர்வம் இல்லை என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு காலம் கட்டளையிடுகிறது, காலம் உந்தி பிடித்தவரை களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னை வரை நூற்றுக்கணக்கான வாகனங்களில் எல்லாவற்றையும் இழந்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் சென்னைக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். தொண்டர்களின் ஆர்வம், நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு அவரை திறம்படவும் நிறம்படவும் செயலாற்றுவதற்கு ஒரு அடியெடுத்து தரும் என்றே நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்கள்ல மதிமுக மேடையில திரு நாஞ்சில் சம்பத்தோட அதிரடி பேச்சுக்களை நாங்க எதிர்பார்க்கலாமா? நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஏன்னா நான் பேசி வளர்ந்த இயக்கம், நான் பேசி வளர்த்த இயக்கம், இன்னும் சொல்ல போனா நான் பேசி பயிற்சி பெற்ற இயக்கம். நான் பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசுவதற்காகவும் தமிழ் ஈழம் வென்றெடுப்பதற்காகவும் நான் பொது வாழ்வுக்கு வந்தவன். அரசியல்ல அதிகாரங்களை அனுபவிக்க வேணும்னு நினைச்சிட்டு நான் வரல. ஆனால் இன்னும் கொள்கை பேச வேண்டிய நிலைமைக்கு தமிழகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எங்கள் தாய் தமிழகத்தை காவி பயமாக்க இன்றைக்கு பாசிஸ்டுகள் துடிக்கிறார்கள். ஒரு கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்களின் முயற்சி தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு அனுமதிக்க முடியாது. அந்த போரில் நாஞ்சில் சம்பத் ஒரு மிகப்பெரிய கருவியாக இருப்பான். ஆகவே மதிமுக மேடையிலும் என்னுடைய குரல் ஒலிக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. தற்போதைய தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளராக இருக்கும் இறையன்பு அவர்கள் அரசு செயலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. மத்திய மாநில அரசோட திட்டங்கள் மக்களை எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத ஒரு பிரசன்டேஷனை ரொம்ப வேகமா எல்லாம் ரெடி பண்ணுங்க. பிரசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு டேட் சொல்லுவோம், அன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை சப்மிட் பண்ணோம், காமிக்கணும் அப்படின்றார்.
ஆளுநர் அறிவுறுத்தின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பரவலா பேசப்படுது. மாநில அரசோட செயல்பாட்டுல ஆளுநரோட தலையீடு எப்படி பார்க்கறீங்க? திமுக இந்த விஷயத்துல ஏன் இன்னும் மௌனம் காக்குது அப்படின்னு கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் சொல்லுது. திமுக ஏன் மௌனம் காக்குது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, ஆளுநருக்கு அறிக்கை கேட்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஓகே. ஆளுநர் அறிக்கை கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் மோசமாக இல்லை. இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மாடல் ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒரு 77% மக்களினுடைய பேராதரவோடு இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் முதல் முதலமைச்சர், முத்திரை பெற்ற முதலமைச்சர் என்கிற சிகரத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியை கேள்வி கேட்டு இந்த ஆட்சிக்கு ஒரு நடுக்கத்தை கொடுப்பதற்கு பிஜேபி கட்சி முயற்சிக்கிறது என்பதற்கு வட்டியும் முதலுமாக பழிவாங்குவோம் என்று அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்வதும் ஒரு தமிழ் தேசியத்தின் பெயரால் ஒரு தப்பாட்டம் ஆடுகிற ஒரு தருதலை, எந்த செருப்பால் உங்களை அடிப்பது என்றெல்லாம் எகத்தாளமாக பேசுவதும், இவர்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது. பிஜேபி இருக்கிறது என்றால் ஆளுநரும் இருக்கிறார். ஆகவே ஆளுநர் இந்த ஆட்சியை கேள்வி கேட்பதற்கு எதுவும் இல்லை. இன்றைக்கு காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளினுடைய கேள்வி ஆக்சுவலா இந்த விஷயங்கள் நடக்க முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் திமுக அதை எந்த வகையில் எதிர்கொள்ள போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்ப ஆளுநர் இந்த விஷயங்கள் நடக்கிறது, அப்புறம் தலைமைச் செயலாளர் எடுக்கிற இந்த முடிவுகள் பார்க்கறதுக்கு முன்பா கவர்னரை திரு ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு போயிட்டு அவரு குற்றத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டாவதா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுது. அது அப்படியேதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதாவது இந்த குட்டிச்சுவர்களினுடைய குக்கல் குறைச்சலுக்கெல்லாம் திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி வெளிப்படையாக ஒரு ஆளுநர் நடந்து கொள்வாரானால் அது அவருக்குத்தான் அசிங்கம். ஜெயலலிதா, கலைஞர் போன்ற ஆளுமையுள்ள முதலமைச்சர்கள் இருந்த நாட்டில் ஒரு ஆளுநர் அத்துமீறுவாரானால் அந்த ஆளுநரை கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பை மக்கள் ஏற்றுக்கொள்கிற காலம் வரும். நாட்டுக்கு தாடி அவசியம் இல்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்றார் அண்ணா. அது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஆளுநர்கள் கொண்டு விட்டு விடுவார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. திரு சீமான் அவர்களுடைய பேச்சு நாளடைவுல பிஜேபியோட ஜெராக்ஸ் மாதிரி தெரியுது. அதை பத்தி நிறைய விவாதங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் அவனே பிஜேபியின் கைக்கூலி. அது வார்த்தையை மாத்திக்கலாம்னு சொல்ல வரீங்க? ஜெராக்ஸ்ல கைக்கூலின்னு மாத்திக்கலாம். கைக்கூலி. அவர் கைக்கூலியாக இருப்பதிலே சுகம் கண்டவர். ஓகே. அவருடைய பொது வாழ்வை நீங்க உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா அவனுடைய குரல் இதுவரை அவருடைய குரலாக எந்த குரலும் வெளியே வராது. அவர் இன்னொருவருடைய குரலை எதிரொலிப்பார். அதற்காக அதிக கூலியை பெற்றுக் கொள்வார். ஆகவே சீமான் தமிழக அரசியலில் ஒரு வாடகை மனிதன். அந்த வாடகை மனிதன் அதிக நாள் வண்டியை ஓட்ட முடியாது என்பதை மட்டும் உங்கள் மூலம் நான் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். அதனால்தான் அந்த முஸ்லிம் அவர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களுடைய தாய் மதத்தை திரும்பணும் அப்படின்ற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் நினைக்கிறீங்களோ? நீங்க கைகூலின்னு சொன்னதுனால அந்த விஷயத்தை நான் கேட்கிறேன். அதான் கேட்கிறேன். ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் ஊனம் ஏற்படுத்த வேண்டுதான் பிஜேபிக்கு அரசியல். அந்த நாறிப்போன அரசியலுக்கு ஒரு நாற்றம் எடுத்தவர் இன்றைக்கு ஒத்துழைக்கிறார், அதற்காக ஓங்கி குரல் கொடுக்கிறார் என்றால் அது அவரது குரல் அல்ல, நாக்பூரில் இருந்து வருகிற குரல். ஆகவே நாக்பூரில் இருந்து வருகிற இந்த குரலை நந்தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஏற்க மாட்டார்கள். அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை சம்பந்தமா பிஜேபி ரொம்ப ஆதாரமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க, இது எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணோன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப நார்மலான மோடுல பிரஸ் மீட் பண்ணி சொல்றாரு.
இதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, பிஜேபியை வந்து தொட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணையே வந்து வேற மாதிரி இருந்தது. வட்டியும் மோதலுமா நாங்க திமுக திரும்ப தருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? அவருடைய செயல்பாடுகளே இப்படி மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் கேடரா இருந்தாரு. இல்ல, ஒரு 100 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் அறநிலையத்துறை இன்றைக்கு எட்டி இருக்கிற உச்சத்தை இதற்கு முன் எட்டியதில்லை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு உரிமை உள்ள இடத்தில் ஒரு தனியார் பள்ளி, அதுவும் மேல்நிலை பள்ளி இயங்குகிறது. அந்த பள்ளியை இன்றைக்கு அறநிலையத்துறை தனதாக்கி அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை ஏக்கர் என்று கணிக்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை மீட்பதும் கோவில் நிலங்களை பாதுகாப்பதும் என்று அசுர வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சேகர்பாபு. இத்தனைக்கும் அவர் பட்டம் பெற்றவர் அல்ல, பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல. முதலமைச்சர் குறுக்கிடுறது மன்னிக்கணும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு. சேகர் பாபு செயல்பாபு மக்களோடு பழகுகிறவர். தலைநகர் சென்னையில அதிரடியான நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்துகின்ற ஒரு தீவிரமான களப்பணியாளர். அவரை விரல் நீட்டி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது. பிஜேபியை தொட்டு பார்த்தால் தெரியும் என்று அண்ணாமலை சவால் விடுவதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டதுதான். பிஜேபியை தொட்டு பார்த்தது மட்டுமல்ல, துடைத்தறிந்து தூக்கி தூர போட்டவர்கள் தமிழர்கள். நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, மோடியா இல்லை இந்த லேடியா என்ற ஒரு குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் வந்தது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் மோடி அலை வீசிய பொழுது அந்த அலை ஊடுருவாமல் இருந்த இடம் தமிழ்நாடு தான். அதனால பிஜேபியை தொட்டு பார்க்கலாம் என்று சவால் விடுகிற அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன், பிஜேபியை தமிழர்கள் தொடவே மாட்டார்கள். நீ எங்களை பொறுத்தவரையில் ஆகாதவன், தமிழக அரசியலில் நீ வேகாதவன், நீ தாக்கு பிடிக்க மாட்டாய். விரைவில் கவர்னர் ஆவதற்கான வேலையிலே நீ ஈடுபடலாம். இறுதியான ஒரு கேள்வி சார். ஒரு சில முக்கிய நபர்களோட பெயர்களை சொல்றேன், ஒற்றை வார்த்தையில அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். திரு பிரதமர் மோடி. வித்தாரக்கள்ளன், விளம்பர பிரியன், இந்தியாவின் ஆன்மாவை சூறையாடி கொண்டிருப்பவர், ஏழை மக்களின் கனவில் கல்லறிந்த ஒரே பிரதமர். திரு சீமான். சீமான் அடுத்தவன் கைக்கூலி. இவர் ஒரு தமிழ் பாசிஸ்ட். அலட்சியப்படுத்த வேண்டிய ஒரு ஆபத்தான சக்தி மிஸ்டர் சீமான். முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் கடந்து வந்த பாதை முழுக்க முட்கள். ஆனால் இன்றைக்கு அவர் அன்னை தமிழகத்தின் முதலமைச்சர். மு க ஸ்டாலின் 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே முகம், வியப்பின் புதல்வன், கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிறவர், இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர் வாழைக்கு கன்றல்ல, ஆளுக்கு விழுது. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆயிரங்காலத்து பெயரில் இளைய தலைமுறையின் சார்பில் பாயிரம் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். துரை வைகோ மதிமுக என்கிற தொண்டர்கள் அமைப்புக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கு காலம் தந்த கொடை. அவன் சீலம் செதுக்கிய சிற்பம். திரு ஓ பன்னீர்செல்வம் 3 தடவை முதலமைச்சர். அவர் காட்டுகிற பணிவு அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எந்த முடிவையும் எடுக்க முடியாத அளவிற்கு அரசியலில் ஒரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்டவர், என்னுடைய அனுதாபத்திற்குரியவர். எடப்பாடி பழனிசாமி. நயவஞ்சகன், நம்பிக்கை துரோகி, ஆதாய சூதாடி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கொலை கொள்ளை வழக்கில் சிக்கிய ஒரே முதலமைச்சர் என்கிற பெயருக்குரியவர்.
டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் மேய்க்கவும் தெரியாது, ஆடுகள் எதுவென்றும் கண்டுபிடிக்க தெரியாத ஒரு அப்பாவி. இறுதியாக திருமதி வி.கே. சசிகலா. சசிகலா சுகங்களுக்கு அடிமை உறாத ஒரு சூரிய பருந்து, எதையும் அனுபவிக்கவில்லை. அனுபவிப்பதற்கு ஆதிக்க சக்திகள் அவரை விடவில்லை. ஆனாலும் எனக்கு ஒரு நாள் இருக்கிறது என்கிற நம்பிக்கையின் மீது உள்ளவர்களுக்கு அவர் நம்பிக்கை. இறுதியாக இன்னொரு கேட்டுறேன். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த விருதுக்கு அவர் தகுதியானவர். ஓகே. தமிழ் திரை உலகில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற்ற ஒரு மகத்தான கதாநாயகன். ஒரு ஸ்டைல் தமிழ்நாட்டு சினிமாவில் அவர் அறிமுகம் செய்தார். அவர் கோடிக்கணக்கானவர்களின் இதயத்தில் குடியிருக்கிறார். இத்தனை செல்வாக்கிருந்தும் ஒரு கட்சி தொடங்கலாம் என்று கனவு கண்டால் அவராலே அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு துரதிருஷ்டசாலி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இதுதான் இறுதியான பெயர். அண்ணாமலை எதுவும் அவர் ஒரு அறியாமலை, எதுவும் எண்ணாமலே பேசுகிறவர். ஒரு IPS அதிகாரியாக இருந்து அரவக்குறிச்சியில் அடிபட்டு வீழ்ந்தவர். எப்படியாவது ஒரு குட்டி மாநிலத்தின் கவர்னராக முடியுமா என்று இன்றைக்கு குட்டிக்கரணம் போடுவதற்காக தப்பாக பேசிக் கொண்டிருக்கிறவர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்கினீங்க. நன்றி திரு நாஞ்சில் சம்பத். நன்றி தம்பி.